உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, கன்னிராசி அன்பர்களுக்கு 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் உங்களுடைய 5ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று, அந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய லாபஸ்தானம் ப்ளஸ் உங்களுடைய விரயஸ்தானம் ப்ளஸ் உங்களது அஷ்டமஸ்தானம். அப்போது இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இந்த கிரகத்தினால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன, அதனால் அடையக்கூடிய நன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். கன்னிராசி அன்பர்கள்னால் சொல்ல வேண்டியதே இல்லை. புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அறிவாற்றலும் அட்வான்டேஜான யோசனைகளும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலும் உங்களுக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ ஆற்றல் மிக்க ஒரு அருமையான அமைப்பு கொண்டவங்க நீங்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் இன்னைக்கு வரைக்கும் உங்களால் நலன் அடைஞ்சவங்க பலர். பட் நீங்கள் யாரையும் கெடுக்கலன்னு சொல்லலாம், கெடுக்கக்கூடிய மனசு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். இதில் கன்னிராசி அன்பர்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய எல்லா அமைவுகளையும் உருவாக்கி நல்ல அருமையான இடத்தை நோக்கி போயிட்டு இருந்த நீங்கள் சடனாக பார்த்தா இங்கே எல்லாமே ஒன்றுமே புரியல. எதில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது ட்ராப் ஆகுது, பிரேக் ஆகுது. அடுத்தது எதை நோக்கி அடி எடுத்து வைக்கிறதுனே தெரியலன்ற அளவுக்கு குழப்பமாகி நிற்கக்கூடிய நிலை. 10 பேருக்கு நீங்கள் வழிகாட்டக்கூடிய நிலையில் இருந்து இன்றைக்கி உங்களுடைய வழியை செலக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தடுமாறக்கூடிய நிலைமை. எதையுமே ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுவீங்க, எதையுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, ஃபில்ட்ரு பண்ணி எடுப்பீங்க. அந்த லெவலுக்கு சிறு குறை இருந்தாலும் அது உங்கள் கண்ணுக்கு காட்டி கொடுத்துரும். அப்பேற்பட்டவங்க நீங்கள் ஒருத்தர் மேலே எந்த அளவுக்கு அன்பு வைக்கிறீங்களோ, பாசம் வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த இடத்துல உண்மை இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் உங்களுடைய அதிர்ஷ்டமோ என்னவோ தெரியல, அந்த விஷயம் எப்போ பார்த்தாலும் குழப்பத்திலேயே இருக்கும். பட் உங்களது வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவங்க நீங்கன்னு சொன்னால் அது மிக இல்லைன்னு சொல்லுவேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, புதன் மட்டும்தான் ஒரு கிரகத்திலேயே ஒரு வீட்டில் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைவது புதன் மட்டும்தான். அப்போது உங்கள் ஜாதகத்தில் புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைஞ்சு இந்த சந்திர பகவான் நிற்கிறார். அப்போது இந்த சந்திர பகவானினுடைய வீடாகப்பட்டது தான் இந்த கன்னி. அப்போது அந்த கன்னி ராசி இவ்வளோ பலமான நிலையில் இருக்கும் பொழுது சாதிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது. கடந்த காலகட்டங்களில் பல இழப்புகளையும் பல மன உளைச்சல்களையும் நம்பி ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய பெரிய லெவல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான ஒரு நேரம் உங்களுக்கு கைக்கூடி வந்திருக்கு. ஏன்னா ஒரு கிரக அமைவு பார்க்கும் பொழுது உச்சம் பெற்று தன் சொந்த வீட்டை பார்க்கறது மிகச்சிறந்த யோகம். அஷ்டமாதிபதி மீண்டும் 5இல் நின்று அவர் மீண்டும் தனது சொந்த வீட்டை பார்க்குறார். அது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் பார்க்கறது அஷ்டமஸ்தானத்தை மட்டும் பார்க்கல, உங்களுடைய 12ஆம் பாவத்தையும் பார்க்குறார். அப்போது மறைவு சம்பந்தப்பட்ட இடங்களில் தொடர்பு கொண்டு பார்க்கக்கூடிய இந்த இடத்துல இத்தனை நாட்கள் உங்களுக்கு முடிவுக்கு வராத சில விஷயங்கள் இப்போ முடிவுக்கு வரும். ஏன்னா இந்த 12ஆம் பாவம்ன்றது மோட்சம் சம்மந்தப்பட்ட இடம். அந்த மோட்சத்திற்குரிய இடத்தில் செவ்வாய் பார்க்கும் பொழுது இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து உருவாக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணுன்ட்டு நினைச்ச நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் பிரேக் ஆகி நிற்கிறீங்க. காரணமே இல்லாமல். ஏன்னா காரணம் தேவையான பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக முடித்த நீங்கள் இன்றைக்கி ஈஸியாக நாம் அதை முடிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்டை நாம் முடிக்க முடியாமல் நிற்கிறோமேன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள. அது மட்டுமல்ல, இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களோட இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் நம்புறது யார் நம்பக்கூடாது அப்படின்ற அளவுக்கு சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் எல்லாமே இவ்வளோதான வாழ்க்கைன்ற அளவுக்கு எல்லாமே சிந்திக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்தது. பட் அதையும் தாண்டி இப்போது உங்களுடைய சூழல் எப்படி இருக்குன்னா, இந்த செவ்வாயினுடைய ஆற்றலால் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகிறீங்க. இத்தனை நாட்களாக தடப்பட்ட விஷயம் இப்போ நடக்க போகுது. இந்த ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து
பிப்ரவரி 23 தேதிக்குள்ளே இந்த 23ல் பேச்சை 24 தேதி அவர் வந்து மீண்டும் கும்பத்திற்கு போயிடுவார். அப்போது இதற்கு நடுப்பட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து லைஃப்பில் திடீர் திருப்பங்களாக அது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக உங்கள் வேலையில் மிகச்சிறந்த மாற்றங்கள் உருவாக போகுது. இத்தனை நாட்களாக இருந்த தொந்தரவுகளும் நெருக்கடிகளும் விலக போகுது. குறிப்பாக ப்ரமோஷனுக்குரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. தொழில் ரீதியில் மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக இது எல்லாத்தையும் சரி பண்ணணுன்ட்டு அங்கே வாங்கி அங்கே வாங்கி சாதாரணமாக கொஞ்சமாக ஆரம்பித்த அந்த கடன் இன்றைக்கி மழை மாதிரி குவிஞ்சு நிற்குது. இதெல்லாம் எப்படி சரி பண்ணி நம்ம மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு வரப்போகிறோமோ தெரியலையேன்ற ஒரு பயம், பதட்டம், குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகள் தீரப்போகுது. எதிரிகள் விலகக்கூடிய நிலைகள் கண்ணுக்கு தெரியும். துரோகிகள் உங்களை விட்டு விலகிறது மட்டுமல்லாமல் உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய நிலைகள் இந்த இடத்துல உங்கள் கண்ணுக்கு தெரியும். திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகமும் கிடைக்கும். அது எப்படியும் எந்த விதத்திலையும் உங்களை வந்து சாரும். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய எதிர்கால அமைவுகளில் பல்வேறு வித மாற்றங்கள் கிடைக்கும். அவர்களுக்கு வேலை, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகுது. குறிப்பாக அவர்களுக்கு 100% அவங்களுக்கு கிளிக் ஆகக்கூடிய விஷயம் என்னென்னா திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் ரொம்ப நாளாக தடையாயிட்டு இருந்திருக்கும். இப்போ அது ஒர்க் அவுட் ஆகி கிளிக் ஆகிடும். ஆனால் இன்னும் சிலரது வாழ்க்கையில் திருமணம் செஞ்சு அது ஏன் செஞ்சோன்னே தெரியலையே, அதுவே மிகச்சிறந்த பெரும் பாதிப்பாக நமக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்குற அளவுக்கு நம்ம எது சிறந்ததுன்னு நினச்சோமோ அதுவே இப்போ நமக்கு பாதிப்பாக தெரியுதேன்ற ஒரு மன வலி வேதனை உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். 100% இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் அழகாக வெளியில் வர போகிறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறீங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமண முயற்சிகள் உடனடியாக கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ரொம்ப நாளாக திருமணமாகி புத்திரபாகியம் இல்லைன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக நான் அரசு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முயற்சி எடுக்கிறேன். அதற்குண்டான பரீட்சைகளும் அட்டன் பண்ணுறேன். பட் ஏதோ ஒரு விதத்தில் அதெல்லாம் ட்ராப் ஆகுதே, மிஸ் ஆகுதேன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதை பற்றி கவலை வேண்டாம். அது எல்லாமே உங்களுக்கு கிளிக் ஆகிடும். அது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். சடனாக ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ மூவ் பண்ணுங்கள். ஒரு நல்ல துறையில் அமரக்கூடிய நிலைகள் உண்டாகிடும். ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு சடனாக அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோக்கஸ் கிடைக்க போகுது. நான் சாதாரண வேலையில் இருக்கிறேன், எனக்கு இந்த சம்பளம் பத்தில் நாளுக்கு நாள் கடனாளி ஆகிட்டு இருக்கிறேன், மீண்டும் நான் ஒரு நல்ல நிலையில் நிற்கணும், ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% இப்போ உங்களுக்கு ஒரு சிறு தொழிலோ குறு தொழிலோ ஆரம்பித்து அதை பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நான் ஒரு டிரைவராக இருக்கிறேன், நான் ஒரு வண்டி ஓட்டுநராக இருக்கிறேன். ஒரு காலகட்டங்களில் நடந்த ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் அது வந்து அப்போ இருந்தே எனக்கு என்னவோ பிரச்சனையாகவே இருக்குது. அப்போ இருந்து எல்லாமே எனக்கு சரிவுகளாகவே இருக்குது, என்னென்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 100% இந்த செவ்வாயினுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பெருமாள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பெருமாள் கோயிலிலேயோ சிவன் கோயிலிலேயோ இல்லை பத்ரகாளி அம்மன் கோயிலிலேயோ ஆஞ்சநேயர் இருப்பார். அங்கே போய் நீங்கள் மனசார சனிக்கிழமை அதுவும் அமாவாசை காலகட்டங்களில் சிறந்த அர்ச்சனைகள் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மன அழுத்தம், குழப்பம் இது எல்லாமே அந்த துஷ்ட விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய நிலைகள் உருவாகிடும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு தான் பிடிச்சவங்க, தன் நெருங்கியவங்க, தன்னை சார்ந்தவங்க தன்னை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சக்ஸஸ்ஃபுல் உங்கள் லைஃப்பில் வந்து நிற்கும். அதே நேரத்தில் உங்களது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரப்போகுது. மென்மேலும் வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் உருவாகக்கூடிய காலமாக இது இருக்கும். ஏன்னா 12ஆம் பாவத்தில் இந்த கிரகம் பார்க்கும் பொழுது இது மிகச்சிறந்த யோகம். அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போது
கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்களை கூட அலட்சியமாக விட்டுற வேண்டாம். அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எத்தனை கொண்டுள்ளதுன்றதை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க. அது மாபெரும் மேன்மைகளை உண்டாக்கிடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.